ഒരു സ്ഥാപനത്തിന്റെ ഉടമ എങ്ങനെ ആയിരിക്കണമെന്ന് நீங்க தானே அந்த കാണേണ്ട வேலைக்கு വീഡിയോ கொடுத்து வந்தது. കണ്ടോളി. நம்ம கடையில் என்ன வேலைனா டெய்லி லோடு வரும் போகும், கடையில் இருந்தாலும் ஆர்டர்லாம் வரும் அண்ட் எல்லா வேலையும் கவுண்ட் பண்ணணும், அதுதான் புரியுதுங்களா? அப்புறம் ஹெல்ப்புக்கு வேணா அவனு கூப்பிட்டுங்க, போய் வேலையை பாருங்க. சரி ஓகே சார். ஏங்க இனிமே நீங்க கடமைக்கெல்லாம் ஒன்றும் வேலை செய்ய தேவையில்ல. நீங்க என்ன வேலை செய்யணும்னு நான் சொல்றேன், அதை செஞ்சா மட்டும் போதும், சரியா? ம் ம் ஏ தம்பி இங்க வா, வந்து அந்த பில் புக்கு கொஞ்சம் எடுத்து கொடு. அங்கதானே சார் இருக்கு, நீங்களே எடுத்துக்கலாம்ல. நான் உட்காந்துட்டு இருக்கேன், நீ நின்றுதானே இருக்க. ஓனர் என்ன சொல்லியிருக்காரு, நான் சொல்ற வேலை செய்யணும் சொல்லியிருக்காருல, வந்து எடுத்து கொடு வா. ஹலோ ஏய், காது கேக்குதா இல்லையாடா உனக்கு? எதுக்கு இப்போ அந்த வீல் அடிக்கிறீங்களா? ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதான். அவங்க சாயந்தரம் 6 மணிக்கு தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 6 மணிக்குன்னு சொல்லிட்டு 3 மணிக்கே வந்துருவாங்க சார். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இந்த முந்திரி கொட்டை வேலைலாம் பண்ணாத, புரியுதா? ஹலோ, இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வேலைக்கு தேவையில்ல. என்னங்க இன்னைக்கு நீங்கள் வேலை பார்த்ததுக்கான பணம், கிளம்புங்க. சார் ஏன் சார், நானும் சார் தப்பு பண்ணேன். நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், அவனுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி மிரட்டி வேலை வாங்குறதுனால தான் அவன் கரெக்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த கடையில் நீங்கள் ஏன் நானே இல்லைனாலும் அவன் வேலையை அவன் கரெக்டாக செய்வான், ஏன்னா அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி. நீ ஏன்டா அவர் திட்டும்போது பார்த்துட்டு சும்மா இருக்கிற? நான் வேலைக்கு வச்சது எனக்கு உதவியாக இருக்குமேன்றதுக்காக தான். உன்னை திட்டுறதுக்காக മറ്റുള്ളവരിലേക്ക് ഷെയർ ചെയ്യണം. ഒരു ലൈക്ക് കൂടെ അടിച്ചേരാം. താങ്ക് യു.